மின்வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்பாமல் கிங்மேன்களை அனைத்து பணிகளிலும் ஈடுபடுத்தி வஞ்சிக்கும் தமிழக அரசையும் மின்வாரியத்துறையையும் கண்டித்து மின்வாரிய கிங்மேன் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 63,000 காலி பணியிடங்கள் உள்ளது. இதில் 24,000 களவுதவியாளர்கள் காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் மின்வாரியத்துறையில் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வரும் கிங்மேன் பணியாளர்களை உடனடியாக களவுதவியாளராக பணியமர்த்திட வேண்டும். குடும்பத்தை பிரிந்து 400-500 கிலோமீட்டர் தூரத்தில் பணியமர்த்தப்பட்டு கடுமையான பணிச்சுமையிலும் மன அழுத்தத்திலும் பணியாற்றி வரும் கிங்மேன் பணியாளர்களை சொந்த ஊருக்கு இடமாற்றம் செய்திட வேண்டும். உடற்தகுதி தேர்வு மற்றும் எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்று மின்சார வாரிய நிர்வாக குழு அனுமதி வழங்கியும் பணியமர்த்தப்படாமல் நிலுவையில் உள்ள 5,493 கிங்மேன்களுக்கு உடனடியாக பணியாணை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் தமிழ்நாடு மின்சார வாரிய கிங்மேன் தொழிற்சங்கம் சார்பில் மாநிலந்தழுவிய அளவில் மின்வாரிய தலைமை பொறியாளர் அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருச்சி தென்னூர் மின்வாரிய தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு இன்று மாலை தமிழ்நாடு மின்சார வாரிய கிங்மேன் தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மின்வாரியத்தில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட கிங்மேன் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கிங்மேன் தொழிலாளர்களை வஞ்சிக்கும் தமிழக அரசை கண்டித்தும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 24ஆம் தேதியன்று தமிழக அரசு மற்றும் மின்வாரியத்துறைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் அரசின் பணிச்சுமையால் 2 பேர் உயிரிழந்ததுடன் பணியின்போது உயிரிழந்த 2 கிங்மேன்கள் குடும்பத்தினருக்கு எந்தவொரு உதவித்தொகையும் அரசால் வழங்கப்படவில்லை என்றும் அதிக பணிச்சுமையை கொடுத்து தங்களை அடக்குமுறையை கையாள்வதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் தொழிற்சங்கத்தின் சார்பிலே அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பும் 24/7 அன்று நுழைவாயில் கூட்டம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று 31/7/2024 அன்று தலைமை பொறியாளர் அலுவலகங்கள் முன்பு எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நுழைவாயில் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எங்களது கோரிக்கைகளை செவிசாய்த்து தமிழக அரசும் மின்சார வாரியமும் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். 2-3 தினங்களுக்கு முன்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு நபரும் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு நபரும் தொடர்ந்து இப்போ விபத்துக்குள்ளாகி இறந்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தினை விபத்துக்குள்ளாகிய அரசு பொதுப்பணித்துறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இறந்ததற்கு தமிழக அரசும் எந்த அமைச்சர்களும் இதுவரை எந்த ஒரு இழப்பீடு தொகையும் வழங்கவில்லை. அந்த குடும்பத்திற்கு வாரிசு வேலையும் இதுவரை வழங்கவில்லை. இந்த ஆட்சி மாற்றத்தினால் எங்களது வாழ்வில் வெளிச்சம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இன்றும் எங்களது வாழ்வில் இருட்டாகத்தான் இருக்கிறது. எங்களது கோரிக்கைகளை இந்த அரசு செவிசாய்த்து கேட்காமல் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தான் இருக்கிறது. எங்களது கோரிக்கைகள் என்னவென்று கேட்டால், ஊர் மாறுதல் 500-600 கிலோமீட்டர் தொலைவில் பணியாற்றக்கூடிய அனைத்து கேங்களும்
குடும்பத்தை பிரிந்து மன அழுத்தத்துடன் பணியாற்றி வருகிறார். இதனால் விபத்து அதிகமாகிறது. இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக அந்த ஊர் மாற்றத்தினையும் அனைத்து நிலை பணியாளர்களின் பணியையும் எங்கள் மீது இன்று வைக்கிறார்கள். அந்த பணி சுமையையும் ஏற்றுக்கொண்டு பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு கள உதவியாளர் கேடர் சேஞ்சு உடனடியாக பண்ணி கொடுக்கணும். இதை வலியுறுத்தி நாங்கள் நுழைவாயில் கூட்டம் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு அடுத்து எந்த கோரிக்கையும் நிறைவேறவில்லை என்று சொன்னால் ஆகஸ்ட் 19 ஏற்கனவே தலைமை அறிவித்தது போல ஆகஸ்ட் 19 அன்று வேலை நிறுத்த போராட்டத்தை காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகம் முன்பு நடத்த இருக்கிறோம். எங்களது கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்த்து எங்களது கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அரசு இதுவரை எங்களிடம் அந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்து எதுவும் பதில் அளிக்கவில்லை. எங்களது கோரிக்கைகளை இந்த போராட்டம் நடத்திய பின்னரும் அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் 2 நபர்கள் இறந்தது மட்டுமே மிச்சமாகி இருக்கிறது. மேலும் பணிச்சுமைகளைத்தான் அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். இன்று நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு கூட அனைத்து அலுவலகங்களிலும் அதிகாரிகள் எங்களை அடக்குமுறை பண்ணுகிறார்கள். உறுப்பினர்கள் இங்கே சரிவர போராட்டத்திற்கு கலந்து கொள்வதற்கு கூட வழிவகை செய்ய மறுக்கிறார்கள். எங்களது கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை கேட்பதற்கு கூட எங்கள் அதிகாரிகளே எங்களை அடக்குமுறை செய்து எங்களை அனுப்ப மறுக்கிறார்கள். இந்த அவல நிலையில் தான் எங்களது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் விபத்துகளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதை தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு எங்களது ஊர் மாற்றத்தினை உடனடியாக கள உதவியாளர் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம்.